ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு நம்ம தாத்தாவையும் பாட்டியும் தனியாக கூட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் உன் பொண்டாட்டி கன்ஷுவா இருக்கான்னு தெரியாமலே நான் இப்படிலாம் பண்ணிட்டேன், நீங்கள் நல்லா வாழ்றீங்கன்னு நினச்சா எனக்கு சந்தோஷம் தான் பாட்டி ஒரு பக்கம் சொல்ல, வீட்டில் வந்து நான் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கட்டுமா, காவேரிக்கிட்டே மன்னிப்பு கேட்கட்டுமா, அதெல்லாம் வேணாம் பாட்டி, என்னை சங்கடப்படுத்தாதீங்க, அதெல்லாம் வேணாம், கொஞ்ச நாளைக்கு நான் இவங்க கூட இருக்கேன், முதல்ல இவங்களில் ஒருத்தனா நான் மாற கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கமாக டைலாக் எடுக்கிறாரு. அப்படிலாம் இல்லைங்க, மனசுக்குள்ளே என்ன ஃபீலிங்னு பார்க்குறீங்களா, அதாவது பொண்டாட்டியோட கௌரவம் பாதிக்கப்பட்டுருச்சாமா. அதை தாத்தாவே சொல்கிறாரு, காவேரிக்கு வந்து அசிங்கமாக போயிடுச்சு, கௌரவம் பாதிக்கப்பட்டுருச்சு தானே இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா கிளவா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. ஐயோ வேணாண்டாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, எதுவும் முடியாதுன்னு தாத்தாவும் பாட்டியும் தனியாக அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறமா நம்ம சாரதாவாலே வீட்டில் பிரச்சனை வரும் போல, என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்களாமா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, நீயே இப்படி அக்காவுக்கும் தங்கச்சுக்கும் சண்டையை மூட்டி விட்டுருவ போல, என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது யமுனா கிட்ட போராடினது போதும்பா, இதுக்கப்புறம் நீ கங்கா கூட போராடுங்கிற மாதிரி ரியாக்ஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தா காலையிலே அவர் மட்டன் சாப்பிட மாட்டாருன்னு சொல்ல, குமரனுக்கு பிடிக்கும்ப்பா வாங்கப்பான்னா வாங்க மாட்டேங்குது அந்த தாய்க்கிழவியோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. இப்படியா நீ பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து உட்கார வைக்கிறதுக்கு டேபிள் போட்டு உட்கார வைக்கதாமா, ஏன் புருஷனை இலக்காரமா இருக்கா, யாருக்கா இருந்தாலும் தோணதாமா செய்யும், தாய்க்கிழவி நீ சரியில்லைங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி விட்டாங்க. அதுக்கப்புறமா கடைக்கு கொண்டு போய் விடலான்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டானு, கடையில் வேலை நிறைய இருக்கு இங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க. அத்தை மட்டன் கேட்டாங்க, எடுத்து கொடுத்துட்டு வந்தாருன்னு சொல்ல, குமரனை மிரட்டு உருட்டி கடைசியில் கடையில் உட்கார வச்சிட்டாங்க. காவேரியை போக சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி நீயே போய் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தேவையா கோபாலு, அதாவது உன் பொண்ணு என்ன மனசால நினைக்கிறான்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியல, அதாவது என்னதான் இருந்தாலும் அவங்க புருஷன் அவங்களுக்கு வசதிமா, நீ ஏமா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நம்ம காவேரிக்கு இது நல்லாவே புரியுதுங்க. அதுக்கப்புறம் என்னை தனியாக பார்க்காதீங்க, இன்னொரு ஆளா என்னை ஒன்றா பாருங்கன்னு சொல்கிறாங்க. காவேரி விஜய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது 40,000 கேஸ் சேலரி தர இடத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்றாங்க. அப்படியா, அந்த கம்பெனி தெரிஞ்சால் சொல்லுங்கள், நாட்டில் 3/4 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க.